ஸோ இது மேட்ரிமோனியல் வெப்சைட். ஸோ இங்கே டிஸ்பிளே இருக்கிறது வந்து ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் வந்து டிசைனிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் மேரேஜஸோட கவுண்ட், தென் ரெஜிஸ்டர் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க, அவங்களோட கவுண்ட் இவ்யூ ஆகும். தென் மேட்சஸ் மேட் எவ்ரி மந்த் அப்படின்றதுக்கு நம்ம கவுண்ட் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து செலக்ட் யுவர் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். தென் FAQ செக்ஷன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா அட்மின் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து என்னதுன்னா நம்ம வீடியோஸ் ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபூட்டர். ஸோ வந்து மேட்சஸ் பேஜ். நெக்ஸ்ட் வந்து மேட்சஸ் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் வந்து வந்து என்னது அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் நம்ம யாருக்காக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் மைசெல்ஃப் கொடுத்து நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்குறப்ப எனக்கு இங்கே பேசிக் இன்ஃபர்மேஷனில் மேல் ஆர் ஃபீமேலான்றதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து வருது. இஃப் இன்கேஸ் நான் வந்து சன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேல் வந்து இங்கே செலக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி வந்து நம்ம யூனிக்காக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஒரு இமெயில் வச்சு நம்ம மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது இன்வாலிட்ன்ற மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். தென் வந்து ஃபோன் நம்பர், பேரண்டோட ஃபோன் நம்பர் ஆப்ஷனல். தென் நம்மளோட ஃபோன் நம்பர் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். தென் கண்டினியூ. கண்ட்ரி, மதர் டங், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து வேலிடேஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம். என்னன்னா இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து மேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 21 ஏஜுக்கு கீழே இருந்து அவங்களால வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சேம் லைக் தட் இப்போ வந்து ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா 18 ஏஜுக்கு கீழே இருக்கவங்களால வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த வேலிடேஷன் வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜுக்கு வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு ரிலீஜன், தென் ஸ்டேட், கேஸ்ட், சிட்டி ஆர் டவுன், அப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ், தென் கண்டினியூ. ஹைட் என்னதா, தென் வெயிட், அப்புறம் காம்ப்ளெக்ஷனு, பாடி டைப் அண்ட் கண்டினியூ. என் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் ஏதாவதுனா அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லைனா பிரச்சனை நம்ம ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். தென் கனெக்ட் வித் யூன்றதுல வந்து நம்ம வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்கோம். தென் எஜுகேஷன் லெவல், தென் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, எம்ப்ளாய்மெண்ட் டைப், தென் இன்கம் பர் மந்த், அப்புறம் வந்து ஜாப் பொசிஷன், கண்டினியூ. அப்புறம் வந்து ஃபேமிலி டைப் என்னது, ஃபாதரோட நேம், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், மதர் நேம், ஃபேமிலி வேல்யூ, சிப்ளிங்ஸ் அண்ட் ஃபேமிலி நேட்டிவ். தென் வந்துட்டு பார்ட்னரோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். தென் பார்ட்னரோட ஏஜ், ரிலீஜன், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி ஆர் டவுன், கேஸ்ட், மேரேஜ் ஸ்டேட்டஸ், தென் வந்து மதர் டங், தென் எஜுகேஷனலோட லெவல், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஜாப் பொசிஷன், இன்கம் பர் மந்த் எல்லாமே வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். தென் வந்து ஹைட், தென் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் வந்து நம்ம எஸ் ஆர் நோ சூஸ் பண்ணணும். ஆர் டசன்ட் மேட்டர், 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் வந்து சேம் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். தென் கண்டினியூ. இங்கே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் வந்து அது எடுத்துக்கும். தென் வந்துட்டு மேக் மை ப்ரொஃபைல் வந்து விசிபிள் இன்விசிபிள். ஸோ இந்த விசிபிள் இன்விசிபிள்ன்றதுனா வந்துட்டு ப்ரீமியம் அண்ட் அன்பெய்ட் மெம்பரை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இன்விசிபிள் அப்படின்றது வந்து ப்ரீமியம் மெம்பர். ஸோ நம்ம நார்மலாக செட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. தென் சப்மிட் வந்து கொடுத்தோன்னா யூசர் வந்துட்டு ஆட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து லாகின் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்க ஒரு பர்சன் வச்சு நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஹோம் பேஜில் இப்போ நான் மேட்சஸ் போகணும். மேட்சஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டேரெக்டாக வந்து லாகின் பேஜ் தான் வந்துட்டு வரும். இப்போ வந்து நான் அக்ஷயா 9988@gmail.com சொல்லிட்டு ஒரு யூசர் நார்மலாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து மேட்சஸ் பேஜ் வந்து இப்போ வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ மேட்சஸ் பேஜில் வந்து எனக்கு நார்மலாக இப்போ நான் அக்ஷயான்ற ஒரு ஃபீமேல் யூசர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து வியூ ஆகுது. ஸோ இங்கே வந்து என்னதுன்னா இப்போ விவேக் அப்படின்றவங்க ஒரு அன்பெய்ட் மெம்பர். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எனக்கு நார்மலாக வந்துட்டு வியூ ஆகுது. ஸோ இங்கே பத்மராஜன் பி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் மெம்பர். ஸோ அவரோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு வியூ ஆகலை, ஒரு மாதிரி பிளராக வந்து வியூ ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஏஜ் வந்து எனக்கு 24 இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்றப்போ நான் 23 to 25 ரேஞ்ச் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ஃபில்டர் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து 24 இருக்கிறவங்களோட இது மட்டும் வந்துட்டு வியூ ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு, சேம் இது இப்போ ஹைட் வந்துட்டு எனக்கு 5 feet 5 inch இருக்கவங்க மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா 5 feet 5 inch இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வந்துட்டு வியூ ஆகும். 5 feet 1 inch இருந்து 5 feet 5 inch இருக்கவங்களோட ப்ரொஃபைல்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வியூ ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து என்னென்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெயிட், அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ், தென் வந்து கண்ட்ரி இப்போ நான் இந்தியா சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ், அண்ட் தென் வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இங்கே வந்து விசிபிளாக இருக்கும். தென் அவங்களோட ரிலீஜன், தென் கேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மதர் டங்கு, குவாலிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டைப், இன்கம், தென் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அண்ட் தென் ஹேபிட்ஸ். இதை வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இப்போ விவேக்ன்ற ப்ரொஃபைல் வந்து நான் வியூ பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நான் லாகின் பண்ணியிருக்கிறது ஒரு அன்பெய்டு மெம்பரோட அக்கௌண்ட் வச்சு நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு டேரெக்டாக வந்து ப்ரீமியம் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இவங்க பே பண்ணாதான் வந்து அந்த ப்ரொஃபைல் பற்றின டீட்டெயில் வந்து இவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து இவங்க எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீமியம் மெம்பர் வந்து வியூ பண்ணோம் அப்படின்றப்போ இப்போ அவங்க ப்ரீமியம் மெம்பர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னாலுமே அது வந்து ப்ரீமியம் பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அபவுட் அஸ் பேஜ். ஸோ இப்போ அபவுட் அஸ் பேஜ் வந்து நார்மலாக வந்து ஒரு பேனர் இமேஜ் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த யூசர் வந்து ரிவ்யூ வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு ஆட் ஆயிரும். அது வந்து நம்ம அட்மின் பேனல் வந்து நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அது வந்துட்டு நார்மலாக நம்பர், இமெயில் ஐடி, லொகேஷன் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது வந்து ப்ரீமியம் பேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக 3 மந்த்ஸ்க்கு என்னென்ன பேமெண்ட்ன்ற மாதிரி சாம்பிளாக வந்து கொடுத்துருக்கோம். தென் 6 மந்த்ஸ்க்கு என்னென்ன பேமெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். தென் 12 மந்த்ஸ்க்கு என்னன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பேஜில் கண்டென்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து காமனாக இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இதுக்கு என்னென்ன அந்த மாதிரி வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பேஜ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட் ப்ரொஃபைல் பேஜ். ஸோ எடிட் ப்ரொஃபைல்ன்றது வந்து அக்ஷயா தேவி வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இங்கே வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து இங்கே இந்த ஐகான் மாதிரி கொடுத்துருக்கோம், ட்ராஷ் ஐகான் மாதிரி. ஸோ இந்த ஐகான் வந்து அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு அவங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் வந்துட்டு நார்மலாக வந்து ஷோ ஆகும். தென் அவங்களோட நேம் எடிட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நேம் எடிட் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர், பேரண்டோட ஃபோன் நம்பர் எடிட் பண்ணிக்கலாம், உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இங்கேயும் சேம் வேலிடேஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். தென் மதர் டங், தென் வந்துட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ், இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தென் ஹைட், வெயிட், அண்ட் தென் வந்து அவங்களோட கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, ரிலீஜன், கேஸ்ட், அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் அப்படின்றது இந்த ஹோரோஸ்கோப்க்கான அந்த ஸ்டார்ஸ் வந்து செட் பண்ணிடணும். தென் வந்துட்டு எஜுகேஷன் லெவல், எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஜாப் பொசிஷன், இன்கம் பெர் மந்த், தென் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், தென் வந்து ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளஸ் மை ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து இவங்க வந்து பார்ட்னர் ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர் வந்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் 28 இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி மேரேஜ் ஸ்டேட்டஸ், மதர் டங், ஹைட், ரிலீஜன், கேஸ்ட், ஸ்டார், தென் கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, அப்புறம் வந்து அவங்களோட எஜுகேஷன் லெவல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து ஹோம் பேஜ் வந்துட்டு வந்துடும். இப்போ நான் வந்து திருப்பி வந்து இப்போ நான் மேட்சஸ் ஒரு ப்ரீமியம் மெம்பர் வச்சு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் மெம்பர். இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேட்சஸ் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அன்பெய்ட் மெம்பருக்கு மேட்சஸ் பேஜ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ப்ரீமியம் மெம்பருக்கு வந்து வேறு மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாகவே வந்து ஃபில்டர் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஏஜ், ஹைட், வெயிட், மேரேஜ் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணிட்டு டோட்டலாக ஃபில்டர் கொடுக்குறப்போ இவங்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே வச்சு அது வந்து ஃபில்டர் ஆகி ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு வியூ பண்ணும். ஸோ இப்போ எங்கள் ஏஜ் வந்து 23லேருந்து 25 இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபில்டர் கொடுக்குறப்போ இங்கே டேரெக்டாக வந்து இங்கே 23லேருந்து 25 இருக்கிற ஏஜில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ இவங்களை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக அந்த கார்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அன்பெய்ட் மெம்பருக்கு அந்த கார்டை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து டேரெக்டாக ப்ரீமியம் பேஜ் வந்துட்டு ரீடைரக்ட் ஆச்சு. ஸோ இங்கே நான் அந்த கார்டை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து அந்த ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து வியூ ஆகும். அவங்களோட நேம், இமெயில், அவங்களோட டோட்டல் டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அவங்களோட டீட்டெயில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீமியம்க்கு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் வந்து சேம் இது மாதிரி என்ன பண்ணேன்னா இப்போ எனக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து பிடிச்சிருக்கு. இப்போ அக்ஷயா தேவி குமரன்ன்ற ப்ரொஃபைல் வந்து எனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து கனெக்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ நான் கனெக்ட் நவ் கொடுக்குறப்போ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்துட்டு இப்போ போயிருக்கும். இப்போ நான் இங்கே லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் அக்ஷயா தேவின்ற ஒரு யூஸரை வந்து நான் லாகின் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அக்ஷயா தேவின்ற ப்ரொஃபைல்குள்ளே போயிடுச்சு. எனக்கு இங்கே செட்டிங்ஸில் வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா இங்கே வந்து அலர்ட் அண்ட் இங்கே வந்து ப்ரொஃபைல் சூஸ் அண்ட் யூன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே பத்மராஜன்ற ப்ரொஃபைல் வந்து ப்ரீமியம் யூசர் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே வந்து எனக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ நான் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து டேரெக்டாக வந்து ப்ரீமியம் பேஜ் போகும். ஏன்னா அந்த பத்மராஜன்றவங்க வந்துட்டு ஒரு ப்ரீமியம் மெம்பர். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அது போகும். இப்போ இதுவே ஒரு ப்ரீமியம் மெம்பர் வந்து இன்னொரு ப்ரீமியம் ஃபீமேல் ப்ரொஃபைலுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வியூ ஆகும். இப்போ நான் சேம் பத்மராஜன்ன்ற அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு 23லேருந்து 25 இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வியூ ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பவித்ரா அப்படின்றவங்க இவங்க வந்துட்டு ஒரு ப்ரீமியம் யூசர். ஸோ அக்ஷயா தேவின்றது நம்ம ஃபஸ்ட் கனெக்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பத்மராஜனோட ப்ரொஃபைல் வந்து வியூ ஆகலை. டேரெக்டாக வந்து ப்ரீமியம் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க பவித்ரா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ப்ரீமியம் யூசர். பத்மராஜன் மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு ப்ரீமியம் யூசர். ஸோ இவங்களுக்கு வந்து நான் கனெக்ட் கொடுக்குறப்ப எனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பவித்ரான்ற அந்த ஐடி கூட லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த இதை ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பவித்ராவோட அக்கௌண்ட். ஸோ இவங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து பத்மராஜன்றவங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இவங்களில் போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு பத்மராஜனோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே வந்து வியூ ஆகுது. இப்போ வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துட்டு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்குறது அட்மின் பேனல். ஸோ அட்மின் பேனலோட லாகின் வந்துட்டு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணும். ஸோ நான் வந்து இப்போ admin@gmail.com
அண்ட் தென் உங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு 0987. நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் அட்மின் சொல்லிட்டு நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு இப்போ இங்கே வந்து இதுதான் அந்த டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் வந்துட்டு 3 கார்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அது வந்து டோட்டல் யூசர்ஸ், மேல் யூசர்ஸ் அண்ட் ஃபீமேல் யூசர்ஸ். ஸோ டோட்டல் யூசர்ன்றது டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க, தென் மேல் மட்டும் எவ்வளோ, தென் ஃபீமேல் மட்டும் எவ்வளோ அப்படின்றது வியூ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து யூசர்ஸ். ஸோ யூசர்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிக்க யூசர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேஜ் நேஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூசர்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அக்ஷயா தேவி வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. ஸோ வந்து யூசர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே இப்போ நான் அக்ஷயா தேவிக்குள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கும் 1 2 3 4 5. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து டெலீட் பண்ணும் அப்படின்றப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறது எப்படின்னா அது போய் பேக்கப்னு சொல்லிட்டு யூசர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்கப்பில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு யூசரோட காண்டாக்ட் வந்துட்டு யூசரோட எல்லா யூசருமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் சொல்லிட்டு. இப்போ ஆக்டிவ்ன்றது வந்து என்னதுன்னா இப்போது சில பேர் வந்துட்டு லாகின் பண்ணியிருப்பாங்க, நம்ம சைட் பார்த்துருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு லாகினே பண்ணாத யூசர் எல்லாருமே வந்துட்டு இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாட்ஸ்அப் மெசேஜ் நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கண்டினியூ டு சேட் கொடுத்து நம்ம வந்து இது எந்த நம்பருக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணுமோ அந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கில் வந்துட்டு என்னதுன்னா சைட்டில் வந்து நம்ம அபவுட் பேஜ் வந்து ஃபீட்பேக்னு சொல்லி வச்சிருந்தோம். ஸோ அங்கே போஸ்ட் பண்ணுற ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இது நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். இஃப் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவ்ட் ஃபீட்பேக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு எந்த ஃபீட்பேக்குமே இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபீட்பேக் வந்து இங்கே நான் அப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே போய் பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு இப்போ அப்ரூவ் ஃபீட்பேக்ல வந்து எனக்கு வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து ஃபீட்பேக் எதுவுமே வேணாம் அப்படின்றப்போ நான் வந்துட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ரிஜெக்டட் ஃபீட்பேக்ல வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் யூசர்ஸ். ஸோ பிளாக் யூசர்ஸ்ன்றப்போ சில பேர் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக் பண்ணுற ஐடி வந்து நம்ம வந்து லாகின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐடியா வந்து நான் வந்து பிளாக் பண்ணுறேன். ஸோ அந்த யூசர் வந்து பிளாக்ல இருப்பாங்க. ஸோ பிளாக் யூசர்ஸ்ன்ற அந்த இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம வந்து பிளாக் பண்ணிக்க யூசர் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ இவங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு அவங்க லாகின் பண்ணி பார்க்குறப்போ அந்த யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு அலர்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ அவங்களால வந்து எந்த மேட்சஸ்மே வந்துட்டு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸில் வந்துட்டு ஆக்சுவலாக 2 வீடியோஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பேஜ் நேஷன் வச்சிருக்கோம். ஸோ 3rd வீடியோ வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹோம் பேஜில் வந்து கீழே நமக்கு வந்து 3 வீடியோஸ் வந்து ஷோ ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபைல் வந்து வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து டெலிட்டட் இன்ஃபோவில் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்க யூசர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வியூ ஆவாங்க. நான் வந்து ப்ரீவியஸாக வந்து இந்த யூசர் வந்து டெலிட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இங்கே வியூ ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ். ஸோ அட்மினோட செட்டிங்ஸ். ஸோ அட்மினோட டீடைல்ஸ் எதுவும் எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட்.